எனக்கு அதை நினச்சா இப்போ கூட வந்து இங்கே பாருங்க அப்படியே கூஸ் பம்ஸாக இருக்குது, தெரியுதா? ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்னோட ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் ரொம்ப நாளாகவே இதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு அந்த கரேஜ், அந்த ஒரு தைரியம் வந்துட்டு வரவே இல்லை. பட் ஃபைனலி ஐ கேதர்ட் ஆல் மை பவர், இல்லை எல்லா என்னோட சக்தியும் வர வச்சுட்டு ஓகே ஃபைனலி இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமரா முன்னாடி நான் உட்காந்துருக்கேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசில் பெருசாக இந்த பேய் பற்றின ஒரு நம்பிக்கை கிடையாது. பேயெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் உண்மையிலேயே அதை நான் எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட 12th ஸ்டாண்டர்டில் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலி அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் ரியலைஸே பண்ணினேன். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் எல்லாம் நம்மளும் கேட்டிருக்கோம் இல்லையா. நம்ம 90s கிட்ஸுக்கே உண்டான இந்த எங்கள் ஸ்கூலே சுடுகாட்டு மேலே தாண்டா கட்டியிருக்காங்க, இந்த மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் நிறையா இருந்திருக்கு. ஸோ நான் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன் 11th படிக்கும்போது, ஸ்கூல் ஹாஸ்டலில். அங்கேயும் வந்துட்டு நிறைய ரூமர்ஸ் இருந்தது, இங்கே பேய் இருக்காமா, பிசாஸ் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கேயும் வந்துட்டு நான் பெரிய அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணது கிடையாது. நெகட்டிவிட்டி எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு நான் நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணுறேன்னா எங்கள் வீட்டில் 12th படிக்கும்போது தான். ஸோ வெளியெல்லாம் எனக்கு அது எங்கேயுமே ரியலைஸ் ஆகலை, எங்கள் வீட்லேயே அது ரியலைஸ் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நான், என் தம்பி, என் தாத்தா பாட்டியெல்லாம் ஒரு ஊரில் ஒரு வீட்டில் இருக்கோம். பாட்டி வீட்டில் தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு வேற ஒரு ஊரில் ஒரு குட்டி கிராமத்தில் ஒரு வீட்டில் வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ஒரே வீட்டில் ஒரே ஊரில் தான் இருந்தோம். பட் நாங்கள் நான் வந்து 10th படிக்கும்போது எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. அங்கே தான் வந்துட்டு அவங்க ஒர்க்லாம் இருந்தது, ஒர்க்கும் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் அதெல்லாம் வந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ அது ஒரு கிராமம், அங்கே வந்து அவங்க போயிட்டாங்க. ஆக்சுவலி வந்து இவங்க போன வீடு வந்து எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட், ஒரு தனி காம்பவுண்ட் இருக்கிற ஒரு பெரிய வீடு. ரெண்ட் வீடு தான், சொந்த வீடுலாம் கிடையாது, ரெண்ட்டுக்கு இருந்த வீடு தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம், ஒரு பெரிய ஹால் இருக்கும், ஒரு பெரிய கிச்சன் இருக்கும், சுற்றி காம்பவுண்டு செவர் இருக்கும். நல்லா முன்னாடி வந்துட்டு ஒரு 3 கார் நிற்கிற அளவுக்கு பெரிய போர்ட்டிகோ இருக்கும். ஸோ பெரிய வீடு தான் அது. அந்த 2 பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமில் அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கும், இன்னொரு பெட்ரூம் வந்துட்டு பெருசாக இருக்கும், ஆனால் அட்டாச் ரெஸ்ட் ரூம்லாம் இருக்காது. அந்த பெரிய ரூம் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்கிற சின்ன பெட்ரூமை வந்துட்டு எப்பவுமே லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நான்லாம் அந்த ரூமை நிறைய டைம் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஓட்டை இருக்கும் தெரியுமா, அந்த ஓட்டை வழியெல்லாம் நான் எட்டி பார்த்துருக்கேன். அந்த கீ போடுற அந்த ஹோல் இருக்குல்ல, நான் எட்டியெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அது என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ரூம்குள்ளே வந்து சாமி சிலை வச்சுருக்காங்க. ஆக்சுவலி அந்த ஊரில் வந்துட்டு ஒரு சாமி வந்துட்டு ஒரு கோயில் இருக்குது, அங்கே வந்து சிலை வைக்க மாட்டாங்க, சிலையே இருக்காது. அந்த சிலையை வந்து அந்த ரூமில் தான் இருக்குது. வருஷத்தில் ஒரு 10 நாள் வந்து எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி அந்த சாமி சிலையை கொண்டு போய் கோயிலில் வச்சு பண்டிகைலாம் கொண்டாடிட்டு திரும்பவும் அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து ரூம்குள்ளேயே வச்சுருவாங்க. இதுதான் வழக்கம், அது ரொம்ப வருஷமாக அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரூம் வந்துட்டு பூட்டியே கிடக்குது. இருந்தாலும் ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம தங்கியிருக்கிற வீட்டில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் வந்து எப்பவுமே பூட்டியே தான் கிடக்கும், உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எதுவுமே தெரியாது, இருட்டாகவே தான் இருக்கும். அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், அது ஒரு மாதிரி க்ரீப்பியாக வியர்டாக இல்லை. ஸோ சத்தியமாக எனக்கு அப்போ அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா ஒரு நாள் நான் வந்து 12th போயிட்டேன். 12th போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கால் வருது. அதாவது என் தாத்தா பாட்டி வீட்டில் நான் என் தம்பியெல்லாம் இருக்கோம் இல்லையா, அங்கே வந்துட்டு ஒரு கால் வருது. எடுத்து பேசுகிறேன், எங்கள் அம்மா தான் பேசுகிறாங்க. ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு மோனி அப்படின்னு சொல்கிறாங்க. சீரியஸ்லி என்னால் நம்பவே முடியல. நான் என்ன தெரியுமா சொன்னேன், ஐயோ அம்மாலாம் சொல்ல, அம்மா காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா வந்துட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க, மோனி நிஜமாக ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி ஆம்புலன்ஸ் சவுண்ட்லாம் எனக்கு கேட்குது. ஸோ அது வந்து என்னால் மறக்கவே முடியாத நாள் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு அடியை வந்துட்டு எங்கள் ஃபேமிலி வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஆக்சிடெண்ட்லாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ஆகாதுங்க, அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தவ தான் நான்லாம். ஸோ எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட்டு எங்கே ஆச்சுன்னா கிருஷ்ணகிரி பக்கத்தில் சூளகிரிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஆச்சு. எங்கள் பிஸ்னஸ் எல்லாம் வந்து ஒசூரில் தான். ஸோ அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சூளகிரிங்கிற இடத்துல தான் ஆச்சு. ஸோ அது எப்படி நடந்ததுன்னு கேட்டால் அதுவே ரொம்ப க்ரீப்பியாக இருக்கும், வியர்டாக இருக்கும். ஸோ எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்டேம்மா என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாப்பிட்டு சூளகிரி பக்கத்தில்
AR ஆனந்த பவன் ஹோட்டல் இருக்கும், அங்கே வந்து சாப்பிட்டு வண்டி ஏறிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது இந்த பக்கம் சேலம் சைடு வந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது சூளகிரி பக்கத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா வண்டி வந்து அப்படியே பல்ட்டி அடிச்சிருச்சு, டாப்பில் ஆயிடுச்சு. ஸோ 2-3 டைம் வந்து பல்ட்டி அடிச்சு ஆப்போசிட் லேனில் போய் லாரியில் அடித்து கீழே விழுந்துருச்சு. இதுதான் அங்கே நடந்தது. ஸோ ஆக்சிடென்ட் நடந்ததெல்லாம் ஓகே. இங்கே எங்கே உனக்கு நெகட்டிவிட்டி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டால் நான் எங்கள் அம்மா கேட்குறேன், என்னதாங்கம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, மூணி அப்போ தான் சாப்பிட்டோம், வண்டி வந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் கூட கிடையாது, ரொம்ப கம்மியான ஸ்பீடில் தான் வந்துட்டு இருந்தோம், அப்படியே ஸ்டியரிங் வந்து அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதை கேட்டோடனே தான் ரொம்ப ஷாக்கு. பிகாஸ் எனக்கு அப்போ கூட வந்து பெருசாக எதுவுமே தெரிஞ்சுக்கல. ஆனால் ஓரளவுக்கு மெக்கானிக்கல் தெரிஞ்சா இல்லை கார் நல்லா பழகுனவங்க கிட்ட வந்து கேட்கும் போதே தெரிஞ்சு ஸ்டியரிங் அப்படி சுற்றுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது எப்படி வந்து அப்படி சுற்ற முடியும்? ஒருத்தங்க வந்து வாலண்டியராக பிடிச்சி திருவாமல் ஸ்டியரிங் அப்படி வந்து தானாக சுற்றாது அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டோடனே பயங்கர ஷாக். பிகாஸ் அந்த ஸ்டியரிங் வந்து அப்படி சுற்றுச்சு. இப்போ கேட்டாலும் எங்கள் அம்மா அதை சொல்லுவாங்க, அந்த ஸ்டியரிங் வந்து அந்த அளவுக்கு அப்படி சுற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது கிட்டத்தட்ட நடந்து 10-11 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போ கேட்டாலும் எங்கள் அம்மா அதை சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு பக்காவான நெகட்டிவான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நடந்ததான் மெயின் மேட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். எங்கள் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சுன்னா கழுத்தில் அந்த ஸ்பைனல் கார்டில் வந்துட்டு 4 ஃப்ராக்சர் ஆயிருந்தது. ஸோ அந்த 4 ஃப்ராக்சருக்கு கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் என் தாத்தா பாட்டியெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். மீன் இந்த வீட்டில் இருக்கிறதுலாம் அப்படியே தான் இருக்குது. பட் நாங்கள்லாம் மட்டும் எங்கள் அம்மா அப்பா கூட போய் ஸ்டே பண்ணிட்டோம். பிகாஸ் எங்கள் அம்மா பார்த்துக்கிறதுக்கு ஆள் தேவை. மெய்டெலாம் வச்சா அப்படி ஒன்றும் நல்லாலாம் பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே தான் கூட்டு போயிருந்து நான் பாட்டியெல்லாம் தான் நாங்கள் பார்த்துப்போம் எங்கள் அம்மாவை. ஏன்னா கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் தேவை அப்படிங்கிறதுனால, ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட ஒருத்தவங்களோட ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அங்கே போயிட்டோம். அங்கே போனதுலேருந்து தாங்க சத்தியமாக எல்லா நெகட்டிவும் ஆரம்பிச்சுது எனக்கு. நான் சொல்கிறேன், அங்கே போகிற ஒரு நாள் நைட் என்ன ஆகுது அப்படின்னா, எங்கள் அம்மா மட்டும்தான் உள்ள பெட்ரூமில் வந்து படுத்துருப்பாங்க. நான், என் பாட்டி, தாத்தா, என் தம்பி, நாங்கள் எல்லாமே வந்து ஹாலில் தான் படுத்துருப்போம். ஒரு நாள் நைட் என்ன ஆச்சுன்னா, அப்போ தான் தூங்க போகிறேன். எல்லாமே எனக்கு பக்கத்தில் தான் படுத்திருக்காங்க. நான், என் தம்பி என் பக்கத்தில் படுத்திருக்கான். என் தலைக்கு மேலே கட்டில் போட்டு என் தாத்தா படுத்திருக்காரு. என் ரைட் சைடு வந்து என் பாட்டி வந்து கட்டில் போட்டு படுத்திருக்காங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு நான் ஒரு 11:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் தூங்க போகிறேன். அப்போ தான் இப்படி கண் அசந்து தூங்க போகிறேன். ஒரு மாதிரி டீப் ஸ்லீப்புக்குள்ளே போகிறேன். யாரும் என்னை இப்படி 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 கூப்பிட்றாங்க. எனக்கு அதை நினச்சா இப்போ கூட வந்து பாருங்க அப்படியே கூஸ் பம்ஸாக இருக்குது. தெரியுதா? வீடியோவில் தெரியுதா? எனக்கு அந்த அளவுக்கு சாமி கூப்பிட்றாங்க, லிட்ரலி கூப்பிட்றாங்க. அப்போ வந்து என் தம்பி தான் பக்கத்தில் படுத்துட்ருக்கான். நான் நினச்சேன் அவன் தான் ஏதோ விளாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை எழுப்புறேன், டே விளாடாதடா, எனக்கு பயமாக இருக்குடா, விளாடாத அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தூங்கிட்டான். அவன் என்ன பண்ணுவான் பாவம், அவன் தூங்கிட்டான். கம்முனரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப படுத்து தூங்கிட்டான். நான் என்ன பண்ணேன், சரி இவன் தான் ஏதோ விளையாடி இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை தேத்திட்டு மறுபடியும் நான் வந்து படுத்து தூங்குறேன். மறுபடியும் என்னை யாரோ இப்படி இப்படி கூப்பிட்றாங்க. கையில் இல்லை, காலில் முட்டிக்கிட்ட யாரோ வந்து கூப்பிட்றாங்க. சீரியஸாக அவ்வளோ பயந்துட்டேன். என் தம்பியை நான் வந்துட்டு எழுப்புறேன், அப்படி எழுப்புறேன், டே இவ்வளோதாண்டா மரியாதை உனக்கு, முடியாதுடா என்னால், பயமுறுத்தாதடா அப்படின்னு சொல்கிறேன். அவன் வந்துட்டு லூசா நீ தான் என்னை தொந்தரவு பண்ணிகிட்ருக்க, எனக்கு தூக்கம் வருது, விடு கம்மனு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கிட்டான், மறுபடியும் தூங்கிட்டான். எல்லாருமே எல்லாமே என் கூட தான் இருக்காங்க, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. நான் திரும்பவும் படுத்து தூங்க ட்ரை பண்ணுறேன், மறுபடியும் எழுப்புறேன். முடியல என்னால் வந்து அதுக்கு மேலே அந்த இடத்துல படுத்திருக்கவே முடியல. நான் அப்படியே எந்திரிச்சு போய் எங்கள் அம்மாவோட ரூம்குள்ளே போயிட்டு, அம்மா என்னால் அங்கே படுக்க முடியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் உங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் அம்மா கூட தான் நான் தூங்கினேன். அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் அம்மா கூட அந்த ரூமில் தான் தூங்கினேன் அந்த டைமில். ஏன்னா ரொம்ப பயந்துட்டேன் அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் வந்துட்டு என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரூமை வந்து ஏன் ஓப்பன் பண்ணாங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து கழுத்தில் ஃப்ராக்சருங்கிறதுனால வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ண சொன்னாங்க. அந்த ரூமில் தான் வெஸ்டர்ன் டாய்லெட் அட்டாச் ரெஸ்ட் ரூமாக இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துட்டு எங்கள் அம்மா யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவால் தனியாக எந்திரிச்சு போக முடியாது. ஸோ நான் தான் வந்து எப்பவுமே துணைக்கு போவேன். ரெஸ்ட் ரூம் வருதுன்னு நான் தான் போவேன். பகல் டைமாக இருந்தாலும் சரி, நைட் டைமாக இருந்தாலும் சரி.
ஆனால் அந்த ரூம்குள்ளே போனாலே ஒரு நெகட்டிவிட்டி, ரூம்குள்ளே போனாலே ஒரு நெகட்டிவ் ஃபீலிங். உள்ளே போவேன், எங்கள் அம்மா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து அந்த ரூம்குள்ளே தான் நிற்பேன். ஏன்னா அந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும், ஓப்பன் பண்ணி வைக்க முடியாது, பெட்ரூமோட டோரு. ஸோ அந்த ரூமில் ஃபுல்லாக கசகசன்னு நிறைய பழைய திங்ஸ் எல்லாம் இருக்கும், நிறையா பேர்த்தோட ஃபோட்டோலாம் இருக்கும். அவ்வளோதான், எனக்கு அதை பார்த்தாலே பயம் வந்துடும். நான் குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்துடுவேன். எங்கள் அம்மா கேட்பாங்க, ஏன் பிள்ளை தனியாக விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பயமாக இருக்குங்கம்மா, என்னால் அங்கே நிற்க முடியல, அதனால தான் நான் வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, அந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியாது, சுத்தமாக இருக்க முடியாது. அவ்வளோ நெகட்டிவாக இருக்கும். என் தலைலாம் அந்த வீட்டில் வந்துட்டு என்னால் இருக்கவே முடியாது. என் தலையெல்லாம் வந்துட்டு லிட்ரலி அவ்வளோ வலிக்கும், வெடிக்கிற மாதிரி வலிக்கும். எனக்கு யாரோ அந்த வீட்டிலேருந்து என்னை வெளில தள்ளுற மாதிரியே ஃபீல் ஆகும். நல்லா கத்துவேன். நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற பொண்ணெல்லாம் கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே புரியல, இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சண்டை போடுவேன், எனக்கு இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நம்ம போயிடலாம், நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டிலாம் அவ்வளோ சண்டை போடுவேன். பட் இது நடந்தது. இது எதனால் நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஃபைனலி எங்கள் அம்மாவுக்கு சரியானதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீட்டிலேருந்து வெளில போயிட்டோம். நான் என் பாட்டி தாத்தாலாம் எங்கள் பழைய வீட்டுக்கே போயிட்டோம். அப்போவுமே எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு அங்கே இருந்தாங்க. அந்த டைம்லாம் வந்துட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி வீட்டை சுற்றி நைட்டு வந்துட்டு யாரோ நடக்கிறாங்க, எனக்கு கேட்குது, யாரோ நடக்கிறாங்க, யாரோ இருக்காங்க. எங்கள் அப்பாலாம் அது நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்பாவோட மைண்ட் செட்டில் வந்துட்டு அது எப்படின்னா, சாமி தான் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சாமி சிலை தான் அந்த வீட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால சாமியோட நடமாட்டம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த வீடை வந்து ஃபைனலி ஒரு நாள் நாங்கள் வந்து காலி பண்ணிட்டோம். நிறையா சாமியெல்லாம் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, தயவு செஞ்சு இந்த வீட்டில் இருக்காதீங்க, இருந்தீங்கன்னா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த வீட்டில் வந்து 2 பேய் இருந்திருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் அதை கேட்டு சத்தியமாக தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு பயந்துட்டேன். 2 பேய் இருந்திருக்கு. ஒருத்தர் வந்து யாருன்னா அந்த வீட்டோட ஓனர், அவர் வந்து வயசாகி அந்த இடத்துல வந்து இறந்துருக்காரு. நான் படுத்துட்டு இருந்த அதே இடத்துல தான் அவரோட டெட் பாடியை வந்துட்டு வச்சுருந்துருக்காங்க கடைசி அந்த இறுதி சடங்குக்காக. அடுத்தது வந்து யாருன்னா, அந்த வீட்டில் இருந்த ஒரு அண்ணா வந்துட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 2 பேய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சத்தியமாக அல்லில்லை எனக்கு. நான் என்னடா சொல்கிறீங்க, 2 பேய் இருக்கிற இடத்துல யாரா நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பாருங்கள், சீரியஸாக பாருங்கள், எனக்கு அப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, நிஜமாக அவ்வளோ பயமாக இருக்குது இப்போ நினச்சா கூட. ஸோ ஃபைனலி அங்கேருந்து நாங்கள் வெளில வந்துட்டோம். பட் இது வந்து எங்களை ஃபிசிக்கலி அஃபெக்ட் பண்ணதை விட மென்டலி அது ஃபினான்ஷியலி ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். லிட்ரலி ஒரு நல்ல ஸ்டேபிளான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருந்தோம் நாங்கள். பட் அவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு. அண்ட் அந்த டைமில் நாங்கள் ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தோம். அந்த கட்டிகிட்டு இருந்த இன்ஜினியர் வந்துட்டு அப்படியே ஒரு 20 lakhs வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டான், அப்ஸ்காண்ட் ஆகிட்டான், கண்டே பிடிக்க முடியல எங்களால். அதுக்கப்புறம் வந்து ஹெவியான லாஸ். நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட் ஆன டைமெல்லாம் எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், அந்த கார் நாங்கள் வச்சுருந்தது வந்து ஸ்கார்பியோ. ஸோ அந்த கார் வந்துட்டு நாங்கள் அவ்வளோ வருஷம் வந்து டியூ கட்டி அந்த ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் டியூ க்ளோஸ் பண்ணி அந்த கார் எங்கள் அம்மாவோட பேருக்கு வருது. அது ஆக்சிடெண்ட் ஆகி டோட்டலாக காலி ஆயிடுச்சு. எங்களாலலாம் அது மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஃபினான்ஷியலி ரொம்ப டவுன் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த வீட்டு சைடு, அந்த ஊர் சைடு போனால் கூட அந்த வீட்டு பக்கம் கூட நான் வந்து திரும்பியே பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து சொன்னாங்க, அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க, பால் ஊற்ற வரவங்க, பேப்பர் போட வரவங்களாம் கூட சொன்னாங்க, நாங்கள் வந்து பார்த்துருக்கோம், யாரோ உட்காந்து பேப்பர் படிக்கிறதெல்லாம் கூட பார்த்துருக்கோம். அது பார்க்குறதுக்கு அந்த வயசான ஆள் சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டோட ஓனர் வந்து இறந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குமாமா. ஸோ பார்த்து, அது கிராமம் இல்லையா, நிறைய பேர் மேபி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. நமக்கு அந்த தைரியம்லாம் கிடையாதுப்பா. ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா,
ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் போயிட்டேன், ஹாஸ்டலு. அப்போ வந்து என் தம்பி மட்டும்தான் வீட்டில் இருப்பான். என் தம்பி, என் பாட்டி, என் தாத்தா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்க 2 பேர் மட்டும்தான் இருந்தான் அந்த டைமில். இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் இது. ஒரு 2 வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அங்கே என்னன்னா, அவன் டெய்லியும் வந்து பேய் படம் பார்த்துட்டே இருந்திருக்கான். ஃபுல்லாக பேய் படம் பார்த்துட்டே தான் இருந்திருக்கான். ஒரு மாதிரி வீடே ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங் ஆகிடுச்சு. சீரியஸ்லி நான் வந்து ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ அந்த டைமில் வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான், வா பேய் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். எப்போது நைட் டைம் ஒரு 10-11 மணி இருக்கும், 12 மணியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் வந்துட்டு கூப்பிட்றான். நான் நடுவில் வந்துட்டு என் தம்பி, அதாவது என் நடுவில் வந்து லேப்டாப் இருக்கும், அதில் வந்து படம் ஓடிட்டுருக்கோம். அந்த பக்கம் வந்து என் தம்பி படுத்திருப்பான். இதுதான் வந்து இப்படி தான் நாங்கள் வந்து படுத்திருப்போம், டெய்லியும் இப்படி தான் படுத்திருப்போம். ஸோ இது வந்து நடக்குது. நான் வந்து ஒரு 2-3 நாள் செமஸ்டர் ஹாலிடேஸ்க்கு வந்திருக்கேன். ஒரு 2-3 நாள் ஆச்சு. டெய்லி பேய் படமும் ஓடுது. கான்ஜூரிங் பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்து தி நன்னு வந்து பார்க்குறோம். அப்புறம் 3rd டே வந்துட்டு என்னென்னா ஓஜா ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி ஒரு படத்தை வந்து போடுறான். ஓகே ஃபைன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். ஷர்ட்டு பேண்ட்டு இதெல்லாம் மாட்டியிருப்பாங்கள்ல, அந்த ஹேங்கரில் வந்துட்டு சுமாராக ஒரு 8 மாதமாக என் தம்பியோட பேண்ட் ஒன்று தொங்கிட்டே இருக்கு. ஓகேவா, 8 மாதமாக அது அந்த இடத்த விட்டு நகராமல் அதே இடத்துல என் தம்பியோட பேண்ட் இருக்கு. அந்த அன்னைக்கு அந்த படத்தை வந்துட்டு ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் மூவ் ஆயிருக்கு, அந்த பேண்ட்டு விழுகுது. சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் 2 பேர்த்துக்கும் இல்லை, அந்த அளவுக்கு பயந்துட்டோம். பட நடிக்குது எனக்கு இப்போ கூட. அவ்வளோதான், லேப்டாப்பில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டோம் நாங்கள். எப்படா அந்த பேண்ட் எப்படா அது விழுந்ததுன்னே தெரில. ஏங்க 8 மாதமாக அந்த இடத்துல தாங்க இருக்குது. அது எப்படி திடீர்னு இப்படிங்கிறதுக்குள்ளே அது எப்படி விழும் எங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த அன்னைக்கு நைட்டு வந்துட்டு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. பழைய வீட்டில் வந்துட்டு யூபிஎஸ் கிடையாது, பவர் பேக்கப் கிடையாது. ஸோ கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. நானும் என் தம்பி என்னடா இது கரண்டெல்லாம் வேறு ஆஃப் ஆகிடுச்சு சொல்லிட்டு செம்மையாக பயந்துட்டோம். சரி விண்டோ காற்றே இல்லை, சுத்தமாக காற்றே இல்லை, புழுக்கம் சரியான புழுக்கமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு விண்டோவை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். நான் தான் சொன்னேன், விண்டோ ஓப்பன் பண்ணுறா, கொஞ்சம் ரொம்ப வேக்குது சொல்லிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறோம். விண்டோ கீழே தான் என் பெட் இருக்குது, நான் அங்கே தான் படுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த பக்கம், எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து என் தம்பி வந்து படுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த விண்டோ வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. பண்ணால் என்னமோ சத்தம் கேட்குது. யாரோ இந்த ரம்பம் வச்சு அறுப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மரம் வந்து அறுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சத்தம் கேட்குது. சத்தியமாக எனக்கோ அவ்வளோ பயம். இங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா வந்து அப்போ சென்னையில் இருக்காங்க. கால் பண்ணி, அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கம்மா, என்னென்னவோ சவுண்டெல்லாம் கேட்குது, இவன் வேறு பேய் படமாக போட்டு ஃபுல்லாக நெகட்டிவாக ஆக்கி வச்சுருக்கான், ரொம்ப பயமாக இருக்குது, கரண்ட்டு வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஈபியில் யாரையோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈபி கால் பண்ணி ஏன் வந்து இந்த இடத்துல கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, அப்புறம் தான் வந்து ஏதோ காற்று மழை அதனால ஏதோ ஷட் டவுன் ஏதோ ஆயிருக்கு, ஃபியூஸ் ஏதோ போயிருக்கு, இந்நேரத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் தான் அந்த பவர் வந்துட்டு சரி பண்ணாங்க. பட் அந்த நைட்டு ஃபுல்லாக எங்களுக்கு தூக்கமே இல்லை. கண்டிப்பாக அதை நான் வந்து சொல்லுவேன், அது ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இல்லை நெகட்டிவ் ஒரு ஃபீல் தான் அது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பேய் படமே பார்க்குறதே கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி நைட் டைம்லாம் பார்க்குறதே இல்லை. பிகாஸ் அது நான் நம்புகிறேன், இப்போ கூட நான் நம்புகிறேன். நம்ம ஒரு மாதிரி நெகட்டிவ்னு அதை பற்றியே பேசிக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற இடமும் அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது காரணம் அந்த இன்சிடென்ட் தான். ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, வீடு வாங்கலாம், ஒரு புது வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நாங்கள் வந்து சர்ச் பண்ணோம், நிறைய தேடினோம். ஸோ அந்த மாதிரி தேடும்போது ஒரு வீட்டுக்கு போனோம். நாங்கள் எங்கள் பழைய வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வீடு தான் அது. ஸோ ஒரு 2 தெரு தள்ளி தான் அந்த வீடு இருக்கும். நாங்கள் போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறோம். பெரிய வீடுங்க, நல்லா பெரிய காம்பவுண்டு, நல்ல பெரிய வீடு, ஆனால் கொஞ்சம் பழைய வீடு. மீடியேட்டர் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. பார்க்கும்போது ஒரு 2 பாட்டி தான் உட்காந்துருந்தாங்க அந்த வீட்டில். அந்த பாட்டி வந்து யூஎஸ்லேருந்து அந்த பாட்டி வீடை விற்றுட்டு திரும்ப யூஎஸ் போகலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த பாட்டியோட பிளான். அந்த வீடை வந்து நல்லா சுற்றி பார்க்குறோம். என்னாச்சு, அது ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி எங்களுக்கே ஒரு ஃபீல் ஆச்சு. உள்ளே போகும்போதே ஒரு மாதிரி நெகட்டிவ் தான். பாலடைஞ்ச வீடு, இந்த பழைய யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரூமில் போட்டு வச்சுருந்தாங்க. நானும் என் தம்பியும் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஏதோ சத்தம் கேட்குது.
கேட்குது, யாரோ டம் 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 டம்னு அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் இந்த லாரியோட பழைய ஹார்ன் இருக்கும் தெரியுமா, பழைய காலத்து லாரியோட ஹார்ன் இருக்கும் தெரியுமா, அது அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஆனால் அந்த வீட்டுக்கும் லாரி ஹார்னுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அந்த வீடு இருக்கிறது ரொம்ப உள்ள மெயின் ரோடு எங்கேயோ இருக்குது. அந்த ஏரியாவில் ஃப்ரீக்வெண்ட்டாக வண்டி எல்லாம் வந்துட்டு போகாது, அந்த மாதிரியான ஒரு ஏரியா. அங்கே வந்து அவ்வளோ சத்தம், லாரியோட பழைய ஹார்ன் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. நானும் என் தம்பியும் பார்த்துக்கிட்டோம், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் தான் சொன்னேன், அது ஏதாவது டிவிக்கு இது ஓடுண்டா கீழே, ஏன்னா கீழே இந்த பாட்டிங்க இருந்தாங்களே, ஏதாவது டிவிக்கு இது பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எத்தனை மணிக்கு நடக்குதுன்னா ஈவினிங் ஒரு 6:30 மணிக்கு நடக்குது. ஸோ டிவி ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்போ சொன்ன உடனே ஒரு நிமிஷம் கூட இல்லை, கீழே போய் பார்க்குறோம், டிவியே ஓடலை. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க எங்களுக்கு. அவ்வளோதான், அந்த வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டோம், சீரியஸாக ஓடியே வந்துட்டோம். அவ்வளோதான்டா சாமி, இந்த வீட்டில் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப தேடி தான் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். இங்கே வந்ததுலேருந்து எங்களுக்கு அந்த மாதிரி நெகட்டிவாக ஒரு துளி கூட ஃபீல் ஆனதே கிடையாது. தனியாக தூங்கினாலும் சரி, கூட யாராவது இருந்தாலும் சரி, எனக்கு அந்த நெகட்டிவ் ஃபீலிங்லாம் வந்ததே கிடையாது. ஒரு மாதிரி ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி தான், பவர். இதையும் தாண்டி என் தம்பி வந்து நிறையா ஃபீல் பண்ணியிருக்கான். அவன் தனியாக கார் வந்து நைட்டு தனியாக ஓட்டிகிட்டு வரும்போது, பைக் ஓட்டிகிட்டு போகும்போது, அண்ட் ஒரு நாள் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது மேலே யாரோ ஏறி உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னான். அது அவனை வந்து தெளிவாக கேட்டால் தான் தெரியும். நான் அவனையும் உட்கார வச்சு ஒரு நாள் வந்து வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதெல்லாம் தான் என்னோட பேய் பற்றின எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவ் வைபா, பேய் பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். நான் அவங்க எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then take care, bye bye.